ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நாத்து முடி எடுத்து நடவு நடும் வேளையிலே பார்த்து சிரிக்கிறீங்க, பருவ பொண்ண பாக்குறீங்க. நாத்து முடி எடுத்து நடவு நடும் வேளையிலே பார்த்து சிரிக்கிறீங்க, பருவ பொண்ண பாக்குறீங்க. ஏரோட்டும் காளைகளா போராடி வாரிகளா, இசப்பாட்டு நாம் படிக்க தெய்வத்தோட தெய்வமா இருந்து எங்களை எல்லாத்தையும் நீங்க வழிநடத்தணுப்பா. அம்மா அம்மா இங்க பாருமா. அம்மா உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாருமா இருக்கா? வாமா, நாளைக்கு இந்த விறக வெட்டிடலாம். நந்தா, கோயில் வேலையெல்லாம் அப்படி கிடக்குப்பா, எப்பப்பா முடியும்? அண்ணே 3 மாசம் ஆகும்ண்ணே. மழை காலம்ல வேலை முடிய லேட் ஆகும்ண்ணே. இன்ஜினியரை வர சொல்லியிருக்கேன். இதுக்குத்தான் தலை தெரிச்சு வரியாடா குமாரு. கர்ணன் உனக்கு சித்தப்பா தான்டா. அவருக்கு நீ மரியாதை கொடுக்கணும். புரியுதா உனக்கு? எதுக்குடா அவனுக்கு மரியாதை கொடுக்க சொல்ற? அண்ணே, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவருக்கு கொடுத்து ஆவணே. நம்ம கிட்ட இருந்த இடத்த பறிச்சாங்க, வீட்டை உடைச்சாங்க, நம்ம கிட்ட இருந்த வயலையும் பறிச்சாங்க, நம்ம வீட்டு பாதையை முள்ள வச்சு அரைச்சாங்க, மறிச்சாங்க. அன்னைக்கே 4 பேர் குழந்தை சங்க கடிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம வயல்ல போற விறகு வெட்டுவாங்களா? அண்ணே, இதெல்லாம் அப்பா காலத்துல நடந்து முடிஞ்சதுன்னு கர்ணனை எந்த வம்பு தும்புக்கு போகாது. எல்லாம் சின்னமா பண்ற வேலைண்ணே. பொறுமையா இருக்கணே. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறோம்ண்ணே. அதுக்கு அவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருப்பீங்க, அது கேட்டு சும்மாடா இருக்கணும். ஆமா, சும்மாதான் இருக்கணும். இங்க பாருடா, என்ன பிரச்சனை ஆனாலும் சரி அவங்கள விறகு வெட்ட விடக்கூடாது. நீ வர்றியா வரலையா? நீங்க வாங்கடா. அவங்க குடும்பத்துல ஒருத்தரோட உசுரோட விடக்கூடாது. வெட்டி சாப்பிடுவோம். வாங்கடா. கொஞ்சம் பொறுமையா இருண்ணே. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறோம்ண்ணே. பதிலுக்கு பதில் அருவா எடுத்தா 2 பக்கம் தானே பாதிப்பு வரும். இவ்வளவு நாள் சண்டை சத்திர வேணாம் ஒதுக்கிறதுக்கு அர்த்தமே எல்லாம் போயிரும்ண்ணே. கொஞ்சம் பொறுமையா இருண்ணே. கர்ணன்ட்ட எடுத்து சொன்னா எதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிறோம்ண்ணே. கொஞ்சம் பொறுமையா இருண்ணே. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏத்தா, கோயில்ல வேலைன்னு போனாங்களே, என்னாச்சு? ஒரு ஃபோன் பண்ணி பாருவேன். சொல்லு தேவி.
எங்கே இருக்கீங்க? இன்னும் வரவே இல்லை. ஒன்றும் இல்லை, அள்ளிப்பழம் வயலில் விறகு வெட்டுறாங்களாம். அதே அண்ணே நான் எல்லாரும் போய் பார்த்துட்டு வரலாம் இருக்கம்மா. சண்டை எதுவும் போடாதீங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரி சரி. முக்கியமாக மச்சாங்கிட்ட சொல்லுங்க. சரி, நான் வைக்கிறேங்க. என்ன மாத்தா? அத்தை அள்ளிப்பழ வயலில் விறகு வெட்டுறாங்களாம். கீழே வீட்டுக்காரங்க அதை வெட்டக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்களாம். அப்படியாத்தா?